குட் மார்னிங், வெல்கம் டு அலஸ்கோ சிடிஎஸ். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று காப்பர் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். நேற்று காப்பர் மார்க்கெட்டோட இதுதான் நேற்று காப்பர் மார்க்கெட்டோட ஓப்பனிங். நேற்று 436.2 அப்படின்ற ஜோனில் காப்பர் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் 440.2 இல்லை 442 வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நம்ம மண்டே கொடுத்த ப்ரெசன்டேஷன் பிரகாரம் பாருங்கள், காப்பர் மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா, இந்த காப்பர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து 432லேருந்து 442 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் காப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நேற்று மண்டே வந்து 432.2 அப்படின்ற சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ண காப்பர் மார்க்கெட் நேற்று எங்கே ஓப்பன் ஆகிருந்தா 436 ஓப்பன் ஆன உடனே கண்டினியூஸாக மேலே போய் நம்மளோட டார்கெட்டாக 440.2 மென்ஷன் பண்ணி இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி மறுபடியும் அதை பிரேக் பண்ணிட்டு நேற்று மட்டுமே காப்பர் மார்க்கெட் 442 டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதாவது இந்த வீக்கோட டோட்டல் மூவ்மெண்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்துருச்சு. 432லேருந்து 442 வரையும் காப்பர் போயிருக்கு. இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, இந்த 439லேருந்து 440 இந்த ஜோனுக்குள்ளே காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 439லேருந்து 440 வரைக்கும். சப்போஸ் காப்பரோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த டவுட்டும் இல்லை, காப்பர் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சை காப்பர் மார்க்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ணோம். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் நல்லா கண்டினியூ ஆச்சுன்னா எது வரைக்கும் காப்பர் மார்க்கெட் போகலான்னு பார்த்தீங்கன்னா 442.2 வரைக்கும் காப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 444.2 வரைக்கும் காப்பர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஓப்பனிங்கும் கொஞ்சம், அதாவது நேற்று க்ளோசிங் விட கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகுது. 439 அப்படின்ற ஜோன்லேருந்து 440 ஓப்பன் ஆகும். அதனால் இன்னைக்கு எங்கெல்லாம் காப்பரில் பை பண்ணலாம் பாருங்க. இந்த 438.2 வந்து ஒரு சப்போர்ட், 432 அப்படின்றது காப்பருடைய மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ், மேஜர் சப்போர்ட்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ காப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பை ஆன் டிப்ஸ் தான் கொஞ்சம் நம்ம டார்கெட். ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே போன மார்க்கெட் ஒரே 2 நாளில் 10 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட மேலே போயிருக்க மார்க்கெட் கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணிட்டு தான் திருப்பி மேலே போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கன்சால்டேட் பண்ணுற டைமில் கொஞ்சம் ட்ராப் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுற டைமில் கொஞ்சம் ட்ராப் இருக்கும். அந்த ட்ராப் அப்போ எக்ஸ்போஷர்ஸை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறப்ப எக்ஸ்போஷர்ஸை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணலாம். காப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் எது வரைக்கும் காப்பரில் பை பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. 432 தான் மேஜரான சப்போர்ட். அதனால் நீங்கள் எங்கே பை பண்ணாலும் 432 வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ஆகிறதுக்காக கட்டாயம் இருக்கும். 432.2 வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு 431 வரைக்கும் நீங்கள் 432.2 வரைக்கும் நீங்கள் பை பண்ணிட்டு 431.2 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். பட் இவ்வளோ தூரம் மேலே போன மார்க்கெட் கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து எக்ஸ்போஷரை ஆட் பண்ணணும். அதிகமான எக்ஸ்போஷர்ஸை ஆட் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். பட் ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை, காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. செல்லிங்கான இண்டிகேஷன் எதுவுமே இல்லை காப்பர் மார்க்கெட்டில். அது செல் ஆகிறப்ப நமக்கு வந்து என்னென்ன செல்லிங் இண்டிகேஷன் வரப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பாய்.